பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிலிப்பியர் 4:7 வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். தேவ சமாதானம் என்கிற வார்த்தையை தேவன் என்னிடத்தில் வைத்தார். கடந்த நாட்களிலே உங்களோடு பகிர்ந்துள்ளபடியாய் யோசித்த வேளையிலே உங்களோடு பகிர்ந்துள்ளபடியாய் தேவ சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டு வந்த வேளையிலே வெள்ளிக்கிழமை காலை நான் லக்னோவிலிருந்து ஹைதராபாத் வந்து ஹைதராபாத்தில் உடனடியாய் அங்கே திரும்ப மதுரைக்கு வர வேண்டிய ஃப்ளைட்டில் ஏறக்கூடிய சூழ்நிலையிலே மதுரை ஃப்ளைட்டில் ஏறி ஜோமன்ட்டா வந்தேன். இந்த நாளில் உங்களோடு ஆண்டவரே நாளை தினத்தில் என்ன வார்த்தையை சொல்லும்போது இந்த ஆண்டவர் இந்த வசனத்தை நினைப்பூட்டினார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கும் சொல்கிற இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை 7ஆம் வசனம் நினைப்பூட்டினார். அதை நினைத்து ஸ்தோத்திரம் ஜெபித்துக் கொண்டு வரும்பொழுது என்னோடு கூட ஹைதராபாத்லேருந்து ஒரு பெரிய ஃபேமிலி, ஒரு 10 பேர் நினைக்கிறேன், ஒரு மதுரைக்கு ஆந்திராவை சார்ந்தவர்கள், அவங்க பிரயாணம் பண்ணி வந்தாங்க. அவர்கள் கிறிஸ்தவரில் கேத்தலிக் போல இருந்தால் தெரியல, கையில் ஒரு நெற்றிலாம் போட்டு இருந்தது. ஆனால் என்னுடைய சீட்டுக்கு அடுத்த சீட்டில் ஒரு மகனா இந்த வசனத்தை அதை ஆணையத்தை திடீரென்று நான் திரும்பி பார்த்து அந்த அம்மா ஒரு நியூ டெஸ்ட்மென்ட் ஒன்று கையில் வச்சுட்டாங்க. அதில் கையில் வச்சாங்க. என்ன வாசிக்கிறாங்க தான் கரெக்டாக பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம். எனக்கு பயங்கரமான ஷாக் ஆச்சு. அவங்க பைபிள் இந்து ஃபுல்லாகவே அவங்களை பார்த்தா பாரம்பரிய இந்த போல காணப்படுது. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கும் அதுக்கு வரான் அவள் தெரியுது, டூரிஸ்ட் வரான்னு தெரியாது. அவங்க உடுத்தின உடைகள் எல்லாம் பார்த்தா வாட்சம். அது தாயார் ஆனால் பேக்கை திறக்கும் தெரியாது. நான் திடீர்னு கணத்தை வந்து பார்த்தேன், அவங்க வாசம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் போட்டுருந்துச்சு. எனக்கு பயங்கர ஷாக் ஆச்சு. அந்த வசனம் யோசிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிற அந்த உறுதியோடு நான் அந்த காலவெளியிலே இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை காத்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பூமியிலே சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல. ஏதோ அனுப்ப வந்தேன்னு சொல்லுறாரு. இந்த கடைசி நாட்டிலே சமாதானம் எடுபட்டு போற ஒரு காலத்தை வந்திருக்கிறோம். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தை தான் அனுப்ப வந்தேன்னு சொல்லுகிறார். நீ தனிப்பட்ட வாழ்க்கையிலே சமாதானம் அல்ல, குடும்பங்கள சமாதானம் இல்லை, வெளியே பார்ப்பது நாயந்தாலும் குடும்பங்களுக்குள்ளாக சமாதானம் இல்லை, உறவுகளுக்குள்ளே சமாதானம் இல்லை. நீ உலக அளவில் சமாதானம் இல்லாத ஒரு நிலைமையை பார்க்கிறோம். சமாதானம் வெளியே பேச்சுகள் பேசப்பட்டாலும் உள்ளே பயங்கரமான சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம், கடைசி நாட்களே ஆண்டவர் சமாதானத்தை அல்ல, பட்டயத்தை தான், சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் உருவாகும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் சொன்னார், நம்முடைய இருதயங்களிலே ஒரு மேலான தேவ சமாதானம் காத்துக்கொள்ளும் என்று சொல்கிறார். சமாதானத்தை உடையவளாய் காணப்பட வேண்டும். சமாதானம் என்பது பொருளினால் வருகிறது அல்ல, பணத்தினால் வருகிறது அல்ல, சொத்துக்களினால் வருகிறது அல்ல. அதான் வரும். ஆண்டவர் சொன்னார் யோவான் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. அப்ப உலகத்தின் மூலமா சமாதானம் கிடைக்கலாம். பணம் நல்லா அதிகம் வரும்பொழுது சமாதானமா இருக்கலாம், நம்மை சுற்றிலும் சூழ்நிலையில் நல்லா இருக்கும்போது சமாதானமா இருக்கலாம், மற்றவர்களால் நம்மை குறித்து பாராட்டும் பொழுது சமாதானமா இருக்கலாம். ஆனால் அவைகள் குறைக்கப்படும் பொழுது சமாதானம் போயிடும். ஆனால் இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை
உங்களுக்கு என்ன செய்கிறேன்? நான் கொடுக்கிறேன். எந்த விதத்திலும் அசைக்கப்பட முடியாத சூழ்நிலை. ஆண்டுடைய சமாதானம், நான் அதை குறித்து தேவ சமாதானத்தை குறித்து சொல்லும் பொழுது, நான் ஆண்டோடைய என்னுடைய சமாதானம் என்று ஆண்டு சொல்லும் பொழுது நான் எப்பொழுதும் நினைப்பூட்டுகிற ஒரு காரியம் உண்டு. ஆண்டவர் இயேசு ஒரு முறை ஊழியத்தை முடித்து சீஷர்களை அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்று அழைத்தார். எல்லாரோடு சேர்ந்து அவள் பயணப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இயேசு கப்பலின் பின்னணியத்திலே தலையணை வைத்து அயர்ந்த நித்திரையாக இருந்தார் என்று எழுதப்படுகிறது. அப்பொழுது பலத்த காற்று வீசினது. சீஷர் எல்லாரும் அவர் முயற்சி பண்ணி பார்க்க ஒன்றும் முடியவில்லை. ஐயோ ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், கவலை இல்லையா என்று ஆண்டவர் எழுப்பினார்கள். நல்லா கவனிங்க. கொந்தளிக்கிற அலைகள், படகு ஆடு, புயல் காற்று வீசுது. ஆனா அது இயேசுவின் சமாதானத்தை கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ணல. அவர் நித்திரையாக இருந்தான்னு வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சமாதானத்தை தான் தேவன் நமக்கு தர விரும்புகிறார். கொந்தளிக்கிற அலைகள் எழுப்பினாலும் சூழ்நிலை மாறினாலும் தேவன் அப்படிப்பட்ட சமாதானத்தை தருகிறார். ஜோமன 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை சொல்லி ஜோமன தேவன் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர் நினைச்சு வராங்க ஆசீர்வதிப்பார். நீ ஆசீர்வாதம் என்ற உடனே பணம் என்று மாத்திரம் நினைச்சிடக்கூடாது. சமாதானம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். பாக்கெட்ல ஒண்ணு இல்லைனாலும் சமாதானத்தை தேவன் கொடுத்திருப்பார். ஆனால் ஒரு பெரிய பாக்கியம், தேவன் தருகிற ஆசீர்வாதம். அவே அப்பேற்பட்ட சமாதானத்தை தேவன் நமக்கு தரும்படியாக விரும்புகிறார். லூக்கான சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே கடைசி நாட்களின் காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லி எருசலேமை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொன்ன ஒரு வார்த்தை நினைப்பட்டு விடுகிறேன். லூக்கான சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். சொன்ன வார்த்தை வாசி பாருங்க. நமக்கு கிடைத்திருக்கிற இந்த நாட்கள் தேவன் கிருபையாய் கொடுத்த காலம். ஒருவரும் கிரியை சொல்லாத ராக்காலம் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது சொல்லி சொன்னார் ஆண்டவர். அந்த நகரத்துக்காய் தேவன் கண்ணீர் விட்டு அழுது நடக்க போற சம்பவங்கள் எல்லாம் பார்த்து தேவன் கண்ணீர் விட்டு அழுது அவர் சொன்னார். இனியும் நடக்க போகிற பல தீமைகள் உண்டு, பல தீமைகள் நடக்க போகிறது. ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் எதை தேடணுமா? சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ என்ன செய்தால் அறிந்திருந்தால். தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார். தேவன் சமாதானத்தினால நிரப்புகிற தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அந்த சமாதானம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அந்த சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நாம் அறிந்திருக்கணும். நீங்க பல காரியத்தை அறிந்திருக்கிறார்கள். பணம் சம்பாதிப்பது எப்படி அறிந்திருக்கிறார்கள். மற்றவர்களை ஏமாற்றி பிழைப்பது எப்படி அது நல்லா தெரியும். அதனால தான் நீ செல்போன்ல என்ன வருது எடுத்த உடனே வருது பாருங்க. ஏதோ காரியங்களை அறிந்திருக்கிறோம். ஆனால் சமாதானத்துக்கு ஏற்ற கடைசி நாட்கள் அறிந்திருக்க வேண்டும். சூழ்நிலைகள் மாற்றமடைந்து கொண்டிருக்கிறது. என்ன எப்படி நடக்கும் சொல்லி யாராலும் கேரண்டி பண்ண முடியாது, எப்படி சூழ்நிலை சொல்லி. ஆனால் இதன் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தீமை நிறைந்த ஆண்டவர் தீமை ஏற்பட போகிற காரியத்தை சொல்லிதான் சொல்லி பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளில் ஆகிலும் நீ சமாதானத்துக்கு ஏற்றவளை அறிந்திருந்தால் நலமாக இருக்கும். அதை நாம் அறிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்துவோமானால் இந்த தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும். இந்த தேவ சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம் என்பதை குறித்து நான் சொல்ல வருவார். ஒரு 2-3 வசனத்தை சுட்டி காட்ட வருவார். தேவ சமாதானம் சொல்றேனே எப்படிப்பட்ட சமாதானம் என்பதை குறித்து வாசிக்கும் பொழுது ஏசாயா 26:3 வாசிக்கிறோம். பூர்ணமான சமாதானம் என்றது, the perfect peace. உறுதியாய் பற்றி கொண்ட மனிதன் உண்மையே நம்பினால் பூரண சமாதானம் என்று எழுதப்படுகிறது. the perfect peace, பூர்ணமான சமாதானம், எந்த குறைவில்லாத
சமாதானம் என்று அந்த சமாதானத்தை குறித்து எழுதப்படுகிறது. பூர்ணமான சமாதானம். ஏசாயா 48 அதிகாரம் 18 வசனம், 66 அதிகாரம் 12 வசனம். இந்த வசனம்லாம் நீ வாசித்தீங்கன்னா நதியை போன்ற சமாதானம் என்று எழுதப்படுகிறது. நதி என்ன பெருக்கெடுத்து ஓடும் நதி, அதே போல ஓடிக்கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும், பிரவாகித்து கொண்டே இருக்கும். அதே போல தேவ சமாதானம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்று எழுதப்படுகிறது. நதியை போன்ற சமாதானம். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, பூர்ணமான சமாதானம். அந்த சமாதானம் பொங்கி வந்து கொண்டே இருக்கிற ஒரு வற்றாத ஜீவ நதியை போல வருகிற சமாதானம். அதான் எந்த சூழ்நிலை ஆனாலும், எப்பேற்பட்ட காரியமானாலும் அந்த சமாதானத்தை தேவன் தர விரும்புகிறார். 147 சங்கீதம் 14 வசனத்தை வாசிங்கன்னா, உன் எல்லையெல்லாம் சமாதானம் என்று சொல்லுகிறார். நம்முடைய பார்டர்ஸ், நாம் இருக்கிற வீடு மாத்திரமல்ல, நம்முடைய எல்லைகள் எல்லாம் என்ன இருக்கிறதா? சமாதானம். 120 உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் என்று எழுதப்படுகிறது. யோபுல வாசிக்கிறோம், கூடாரம் சமாதானத்திற்கு காண்பீர்கள் என்று எழுதப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இங்கு தேவன் தருகிற சமாதானத்தை குறித்து வாசிக்கும் பொழுது நம்முடைய எல்லைகள் எல்லாவற்றிலும் தேவன் என்ன கொடுக்கிறாரு? சமாதானத்தை தருகிறார். நம்முடைய எல்லை எல்லாம் சமாதானம் தருகிறார். தேவன் தருகிற சமாதானம் அப்படின்ற சமாதானம். ஏசாயால 54 உன் பிள்ளைகளின் சமாதானம் என்று எழுதப்படும். பிள்ளைகளின் சமாதானம் எப்படி இருக்கும்? பெரிதாக இருக்கும். அதை ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆகவே இப்பேற்பட்ட சமாதானத்தை தேவன் நமக்கு தருகிறார். நான் சொல்வது போல பணத்தினாலோ பொருளினாலோ எந்த விதத்தில் வராது. அநேகர் பெரிய பெரிய செல்வந்தர்கள் தங்களை தற்கொலை செய்து விடுகிறார்கள். காரணம் என்ன? சமாதானம் இல்லை. நல்ல வாய்ப்புடையவர்கள், பிசினஸ் பீப்புள், வாழ்க்கையில் சமாதானம் இல்லாதனால பொருள் இருந்தது, எல்லாம் இருந்தது, நிம்மதி இல்லை, மறுத்து போடுவார்கள். அவை இந்த காலையில் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நாம் அறிந்திருந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் இருப்போமானால் இந்த உலகத்தில் சமாதானம் ஈடுபட்டு போகலாம். ஆனால் தேவ சமாதானத்தினால தேவன் நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் அவர் காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அறிமுகமான ஏசாயா 26 அதிகாரம் 3 வசனத்தில் 2 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்க அப்படின்னால் அவனை பூர்ண சமாதானத்தோடு என்ன செய்வீர்? காத்துக் கொள்வீர். உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவரை நாம் பற்றி கொள்ளுகிற விதம் எப்படி இருக்குன்னு யோசிப்பார். என்ன வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நீர்தான். நான் முன்வைத்த கால நான் பின் வைக்க மாட்டேன் என்று உறுதியாய் இருக்கிற ஒரு நிலைமை. எந்த விதத்திலும் என்ன வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் தேவனுடைய பாதையில் சற்றேனும் விலகாத ஒரு உறுதித்தன்மை நமக்கு தேவை. இந்த கடைசி நாட்களில் உறுதியிலிருந்து விலகுகிற ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் அவர் அசைத்துக் கொண்டிருக்கிறார். எல்லாம் அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவை நாம் உறுதி உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுது. 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் நினைக்கிறேன், அதில் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், எனக்கு பிரியமானவர்களே, சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? உறுதிப்பட்டவர்களாயும். அடுத்து சொல்றாரு, அசையாதவர்களாயும். இவ்வளவு நாள் இருந்தேன், இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணேன், என்ன கிடைச்சிச்சு? கர்த்தரை பின்பற்றி எனக்கு என்ன ஆச்சு என்று உறுதி விலகிற ஒரு நிலைமை. ஒருவேளை வாயத்தில் சொல்லாம இருக்கலாம், உங்க இருதயத்தில் அப்படிப்பட்ட என்ன இருக்குமானால் உங்கள் இறுதி உறுதியிலிருந்து விலகுகிறீர்கள். ஆராணி வந்திருக்கலாம், கர்த்தரை பாடலாம், ஜெபிக்கலாம், ஆண்டவர் கொடுக்கலாம். ஆனாலும் உள்ளத்துல இவ்வளவு ஜெபம் பண்றமே, இவ்வளவு கோயில் போறமே, இவ்வளவு பண்றமே, ஒன்னு நடக்கலையே, மாறுதல் ஆகலையே, ஜெயித்தன பிரயோஜனம் என்கிற எண்ணங்கள் நமக்குள்ளே உருவாகுமானால் உங்கள் உறுதியிலே நீங்கள் அசைக்கப்படுகிறீர்கள். அப்ப சமாதானம் இருக்கு. ஆண்டவரே, என்ன வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க தான்
என்று பற்றி கொள்ளுகிற ஒரு நிலைமை சமாதானத்தை கொண்டு வரும். உறுதியிலிருந்து விலகாதபடி, உறுதியிலிருந்து விலகாதபடி. தெரியும், எலியாவை பின்தொடர்ந்த எலிசாவை பற்றி தெரியும். 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டது. அவன் சொல்லுகிறான், பெத்தேல் மட்டும் ஆண்டவர் போக அனுப்புறாருப்பா, எரிகோ மட்டும் போக அனுப்புறாரு, யோதான் மட்டும் போக அனுப்புறாரு. அவன் எப்படி உறுதியா பிடிச்சுக்கிட்டான்? ஆஹா, அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. பெத்தேலுக்கு திருச்சி சொல்லுகிறார்கள், எரியோடுக்கு திருச்சி சொல்லுகிறார்கள், நிஜமான எடுத்துக்கொள்வா தெரியுமா உனக்கு? வாயை மூடு. அவனுக்கு ஒரே ஒரு உறுதி, இந்த எலியாவை நான் நினைச்ச போறதில்லை, விட போறதில்லை. யோசிப்பார், எலியாவே சொல்லிட்டாரு, அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். அப்படியா? இல்ல, விட போறதில்லை. இந்த கடைசி லாஸ்ட் மினிட், கடைசி நேரம், அதுதான் அந்த உறுதி என்று சொல்லுகிற வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். தீர்க்கதரிசி புத்திரர் சொன்னாலும் சரி, எலியாவே சொன்னாலும் சரி, நான் இருக்க போறதில்லை, உண்மை நான் பின்தொடருவேன். ஒருவேளை அந்த உறுதியிலிருந்து கொஞ்சம் விலை இருந்திருப்பான், நிலைமை எப்படி இருந்து யோசிப்பாரு, மிக பரிதாப நிலைமையா இருந்திருக்கும். புலம்பி தள்ளி மங்களாயிட்டு இருப்பான். எரிகோ நகரில் இருந்த பரதைமையை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இயேசு நோக்கி கூப்பிட்டான், அநேகர் வந்து அழுத்தினார்கள். ஆனா அவனுக்கு ஒரு உறுதி, இந்த ஆண்டவர் நினைச்சு பண்ண விட போறது இல்ல. உறுதியாய் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இயேசுவே எனக்கு இறங்கும். யோசிச்சு பாருங்க, அந்த உறுதியிலிருந்து விளைப்ப மற்றவர்கள் அவனை தடை செய்த பொழுது நிப்பாட்டி இருந்திருப்பான். ஆனா கூடிய விரைவில் கேட்க போற செய்தி என்ன? இயேசு சிலுவையில் என்ன செய்தாருங்க? மரிச்சான். அப்ப எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. ஒருவேளை செகண்ட் சான்ஸ், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இன்னொரு காலம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டு இருந்திருப்பான். ஆனால் கண் பார்வையை விட போனதை விட அவன் வாழ்க்கையில நொந்து மரித்து போயிருப்பான். அந்த உறுதித்தன்மை இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை பின்பற்றுகிறோம். எப்படி பின்பற்றுறோம்? நம்மை நாமே ஆராய்ஞ்சவர். அந்த வெளியே வந்து தெரியாது, உள்ளதான் தெரியும். ஒவ்வொருடைய இருதயத்துக்கும் தான் தெரியும். உங்களுடைய இருதயம் எப்படி உறுதியா கத்தரை பிடிச்சிருக்கிறதா, இல்ல அலசடிப்பட்டு கொண்டிருக்கிற அசைவாட்டுப்படுகிற நன்மைக்குமானா? இந்த காலவெளியில கத்த சொல்றாரு, அந்த உறுதியாய் என்ன வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே என்று பற்றி கொள்ளுகிற மனிதனைத்தான் தேவன் பூரண சமாதானத்தை தருகிறார். ஹல்லேலூயா. சோ சமாதானத்துக்கு ஏற்றவளை நாம் அறிந்து வேண்டுமானால் அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவது சொல்லப்படுகிறது, உண்மை நம்பி இருக்கிறபடினால உண்மையேன்னு சொல்லியிருக்கான். சத்தமா சொல்லுங்க, உண்மையே. அப்படின்னா அவன் சொல்றான், வேற யாரு எனக்கு என்ன நம்பிக்கையே இல்லை, எது வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க தான் நீங்க தான் நீங்க தான் நீங்க தான். நான் சொல்றேன், நீரே என் நம்பிக்கைன்னு சொல்ல போல உண்மையே நம்பிக்கை. அடுத்த வசந்த வாசிங்க, 4 வசந்த வாசிங்க. கர்த்தரை என்னன்னைக்கு நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா எப்படி இருக்கிறாரா? நித்திய கன்மலை. அது எதை குறிக்கிறா? அன்சேஞ்சிங் காட், மாறாதவர். கன்மலை, அவர் மாறாதவர். மனிதர்கள் மாறல. மனுஷனை நம்பும் பொழுது நம்ம அவனை ஏமாற்றி விடலாம். செய்வேன்னு சொன்ன செய்யாம போகும்போது சமாதானம் தான். இப்பெல்லாம் செய்வேன்னு சொன்னாங்களே, செய்யாம போயிட்டாங்களே, சமாதானத்தை இழந்துருவோம். ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. கர்த்தரை நம்புகிறவர்கள கர்த்தர் விட மாட்டார். யோபு தேவன் நம்பி இருந்தான். என்னை கொன்று போட்டால் அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்ற இந்த உறுதியான நம்பிக்கையில அவன் காணப்பட்டான். அதனால என்ன நடந்தது தெரியும்? அந்நிய கண்கள் சொந்த கண்ணை செய்யாங்க, யார் யார் வந்து அலட்டினாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளினான். பூரண சமாதானத்தோடு அவனை காத்துக் கொண்டார். அவனை விட்டு போன எல்லாரும் வந்து சமாதானமானார்கள். இந்த காலவெளியிலே கர்த்தரை நம்புவோம். அவர் நித்திய கன்மலை, நித்திய கன்மலை, அசைக்கப்படாதவர், மாறாதவர். எல்லாம் மாறினாலும் ஆன மாட்டார். மனிதர்களை நம்பி
தொழில் நம்பலாம், வேலையை நம்பலாம், பணத்தை நம்பலாம், சொத்துக்களை நம்பலாம், நம்முடைய திறமையை நம்பலாம், எல்லாம் வீணாய் போய்விடும். ஆனா கர்த்தரையே நம்பி இருப்போம். ஆனால் இந்த கடைசி நாட்களில் ஒரு பூர்ணமான சமாதானத்தினால கர்த்தரை பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஏசாயா 48 அதிகாரம் 18 வசனத்தை வாசிப்போம். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது கற்பனையை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் எப்படி இருக்குமா? நதியை போல வரும். The word of God brings the peace of God. தேவனுடைய வார்த்தைகள் சமாதானத்தை கொண்டு வரும். தேவனுடைய வசனம், வார்த்தையில கவனிக்க வேணும். கர்த்தர் ஒவ்வொரு நாள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு என்ன பேசுகிறாரு, நாட்டிலும் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறார் என்கிற செவி கொடுத்து கேட்போமானால், அது சூழ்நிலை மாறும் பொழுது, கலக்கமான நேரம் வரும் பொழுது தேவ சமாதானம் உங்களை நடத்திடும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். அந்த வார்த்தை கதை சொல்ல ஆரம்பிச்சிடார். தைரியம் தைரியம் தைரியம். இந்த காலவெளியிலே தேவனுடைய வார்த்தைகளை கவனித்தாயானால் நலமாயிரும். அதுதான் 119 சங்கீதம் 165 வசனத்தை வாசிக்கிறோம். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். யாருக்கு? நேசிக்கிறவர்களுக்கு, வாசிக்கிறவர்களுக்கு அல்ல. ஏன் வாசிக்கிறவர்கள் போட்டு தெரியுமா உங்களுக்கு? கடமைக்காக வாசிப்போம், அப்படித்தானே? 2 அதிகாரம் வாசிக்கிறோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருப்போம். அதனால கடன் வாசிப்போம். அடுத்த நாள் திறந்து பார்த்து அதிகாரத்தை வாசிச்சிருப்போம். பாதிக்கு மேலே போகும்போது தெரியும், ஐயோ இதை நேரத்தை வாசித்தோமே. அதுதான் கடமைக்கு வாசித்தல். ஒழுங்காக வாசித்தோம்னா தெரியும், இது வரைக்கும் வாசிச்சிருக்கிறோம். அந்த வசனம் சொல்லும்போது என் கற்பனையை கவனித்தால் என்ன செய்தால் சொல்லப்படுகிறது? கேட்டால் அல்ல, என்ன சொல்லப்படுகிறது? கவனித்தால். என்ன சொல்லுகிறார், என்ன எழுதப்படுகிறது? அப்ப ஏன் ஆண்டவர் இங்க வேதத்தை நேசித்தால் என்று சொல்லப்படுகிறதுனா, நேசித்தால் வாசிக்காம இருக்கவே மாட்டோம். வெறும் வாசித்தால் மாத்திரம் வாசிக்காம போயிடும். சில நேரத்தில் நேரம் இல்லை, குளிர் ஆயிடுச்சு, அதனால லேட் ஆயிருந்துருச்சேன், அதனால பைபிள் வாசிக்க நேரம் இல்லை. சரி, சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்கு, ஆனால் பைபிள் வாசிக்க நேரமா போயிடுது. அதல்ல, நேசிச்சா will give the importance to the word of God. கடைசி நாட்களில் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். உங்க வீட்டில் தேவனுடைய வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, நீங்க வாசிக்கிற மட்டும் சொல்ல, வசனம் கீழ்ப்படியதையும் செய்ய சொல்லு. சிலர் பைபிள் வசனம் சொன்னா தலைகளா சொல்லுவார்கள், அப்படியே பெர்ஃபெக்டா ஜெபம் பண்ண விட்டா வசனம் கோட் பை கோட் அப்படியே வேர்டோட. ஆனா வாழ்க்கையில ஒண்ணு இருக்காது. அதை சொல்லல. வார்த்தையை கவனித்து நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நேசிப்போமானால் அது கீழ்ப்படியாம இருக்க மாட்டோம். நம்ம நேசிக்கிறவங்க ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்கன்னா கஷ்டப்பட்டாலும் என்ன செய்வோம்? நம்ம செய்யறது பிரயாசப்படுகிறோம். கற்பனைகளை கவனித்தால் நலமாயிருக்கும். யோசிப்பார். 1 சங்கீதம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலுமா அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப அவனுக்கு ஒரு பெரிய சமாச்சாரம், செய்யறதான் வாய்க்கும். இல்லைன்னா ஏன் வாய்க்கல, ஏன் என்னால் நடக்க மாட்டேங்குது, நான் செய்யறது ஒன்று நடக்க மாட்டேங்குது, குழம்பி போய் சமாதானத்தை கிடணும். வேதத்தை நேசித்து வாசிப்போமானால், அதன் மேலே பிரியமாயிருப்போமானால் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம வாழ்க்கையில சமாதானம் என்ன செய்யும்? இருக்கும். அவே தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். வசனத்தை கேட்கலாய் மாத்திரமல்ல, அந்த வசனத்திற்கு கீழ்ப்படியும். நமக்கு நல்ல சுயாதீனமான காலங்கள். எவ்வளவு விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க, விடுதலையோடு தேவனை இது பண்ணுவதற்கு எவ்வளவு ஆசீர்வாதமான காலம் யோசிச்சுவார். இந்த நாட்களில் கர்த்தரை தேடுவோம். ஒரு காலம் வருகிறது, இக்கட்டு நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது, தீமையின் காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. யூபியில் நடக்கிறது போல இந்தியாவில், தமிழ்நாட்டில் நடப்பதற்கு காலங்கள் வராம போவதில்லை, ரொம்ப தூரம் இல்லை. கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்வோமானால்
சமம் தருவார். அடுத்து பிலிப்பியர் 4:7 வாசித்தோம். எல்லாரும் தெரிந்த வாசம் தான். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு என்ன செய்யுங்க. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில கவலைகள் வராம இருக்காது, பிரச்சனைகள் வராம இருக்காது, போராட்டங்கள் வராம இருக்காது, தேவைகள் வராம இருக்காது. எல்லாம் வரும். எல்லாவற்றையும் நாமே சுமந்து கொண்டிருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில புலம்பிக் கொண்டே இருக்கணும். கர்த்தர் மேல வைப்போம், ஆண்டோட சொல்லுவோம், ஆண்டோட தெரியப்படுத்துவோம். சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் தேவனை தெரியப்படுத்துவோம். விசுவாசத்தோடு கர்த்தரை கேட்பாச்சு. அந்நாள் அழுது கொண்டே இருந்தால் ஒரு நாள் தேவ சமூகத்தில் தெரியப்படுத்தினாள். பின்போல் துக்கமா இருக்கல, தேவ சமாதானம் நிறைப்படுது. நம்முடைய காரியங்களை உள்ளத்துல அடக்கி வைக்க அடக்கி வைக்க அடக்கி வைக்க அடக்கி வைக்க நமக்கு சமாதானம் வராது. கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுவோம். ஒருவேளை மற்றொரு சொல்ல முடியாத காரியமா இருக்கலாம். தேவ சமூகத்துல ஒரு நாள் போட்டு தேவ சமூகத்தில் நேரம் எடுத்து தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். அவர் சமாதானம் தருவார். நமக்கு தெரியும், நல்ல அறிமுகமான பகுதிதான். 20 அதிகாரத்திலே நோவா புத்திரர், சேயி புத்திரர், அம்மோன் புத்திரர் எல்லாரும் அங்கே யோசுவாவுக்கு விரோதமாய் வந்த வழியிலே பயந்தான் என்று எழுதப்படுகிறது. ஆனா தேவனுக்கு தெரியப்படுத்தினான். ரொம்ப பிளைனா தெரியப்படுத்தினான். ஆண்டவரே, இந்த தில்லான ஜனம் முன்னாடி நிற்க பலன் இல்லப்பா, என்ன செய்வன்னு தெரியல ஆண்டவரே, அது கண்ணு உண்மை நோக்கி இருக்கப்பா சொன்ன. அவ்வளவுதான். அந்த அதிகாரத்தின் முடிவில் பார்க்கிறோம், அவர்கள் பயத்தோடு இருந்தார்கள். மகிழ்ச்சியோடு அவள் வந்தனால்தான் பராக்கா என்ற கூடிய சொல்லப்பட்டது. சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வந்தார்கள். முதல்ல கலக்கம், பயம் தேவனுக்கு சொன்னான், தேவனத்தை தெரியப்படுத்தினான். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் தெரியப்படுத்துவோம். அப்பொழுது தேவன் தம்முடைய பூர்ணமான சமாதானத்தினால நம்மை நிரப்புவார். 2 வார்த்தையை சொல்லிவிட விரும்புகிறேன். யோபின் புத்தகம் 22 அதிகாரம் 21 வாசிங்க. நீர் அவரோட பழகி என்ன வரும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆண்டவரோடு என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. பழக வேண்டும். ஆண்டவரோடு என்ன செய்யணும்? பழகணும். டேய், அவனோட பழகிக்கோ. அவங்களோட ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினா நமக்கு ஆபத்து காலத்தை உதவாங்க, ரைட்டு. ஆனா தேவ சமாதானம் நமக்குள்ள இருக்குன்னு சொன்னா தேவனோடு நாம் பழக வேண்டும். என்ன வேண்டும்? எப்படி பழகிறது? உடனே கேட்கிறேன், எப்படி பழகிறது? ஆண்டோட்டு ஒரு ஆளோடு பழகணும்னா அவரோடு நேரம் செலவழிக்கணும். அவரோட என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. நேரம் செலவழிக்கணும். நேரம் செலவழிக்காம அவரோட நினைச்ச முடியாது, பழக முடியாது. நான் அவரோடு தேவனோடு பழக வேணுமானால் தேவனோடு நேரத்தை என்ன செய்யணும்? செலவழிக்கணும். வேத வாசிப்புல, ஜெபத்துல, கர்த்தரை ஆராதிப்பதுல நம்ம நேரத்தை செலவழிக்கணும். செலவழிச்சு பாருங்க, பிரச்சனையே வராது. இல்ல, பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, நெருக்கம் இருக்கு, வேலை போகும்பொழுது கடினமான சூழ்நிலையாய் போகிறோம், இக்கட்டான காரியங்கள் ஏற்படுது, தேவைகள் மிகுந்த உலகத்தை வாழ்றோம். ஆனா அந்த எல்லா சூழ்நிலையிலும் தேவனோடு பழகி பாருங்க, அவருடைய பெரிய சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் தினம் 3 நாள் ஜெபம் பண்ணானே. என்ன பாருங்க, அந்த பத்திரத்து கையெழுத்து வச்சாச்சுன்னு சொன்ன போதிலும் தானியேலுக்கு என்ன செய்யும் தெரியும். அவன் ஏதாவது புலம்பனானா? ராஜாட்ட போய் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணானா? இல்ல, ராஜா ட்ரை பண்ணானோடைய இவன் அதை பத்தி யோசிக்கல. அவன் சமாதானத்தை கெடுக்க வழியே இல்லை. ஆண்டவரோடு நேரத்தை செலவழித்தவன், அந்த தேவ சமாதானம் அவனுக்குள்ள இருந்தது. ஐயோ கதறினானா? இல்ல, ஒண்ணுமே சொல்ல. ராஜா ராத்திரி முடிச்சு தூங்கல. நினைக்கிறேன் தானியேல் நேரம் தூங்கி எழுந்திருச்சிருப்பான். தேவனோடு பழகினான். அதுதான் பேதுரு ஆண்டவரோடு நெருக்கமான ஐக்கியத்தை வச்சிருந்தான். இயேசுவோடு 12 சிஷ்யர்கள் இருந்தாலும் பேதுரு, யாக்கோபு, யோவான் என்ன செய்தார்கள்? நெருக்கமான ஒரு. அதனால நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த நாள் யாக்கோபு முதல் நாள் வெட்டப்பட்டாச்சு.
அடுத்த நாள் பேதுருக்கு என்ன செய்யணும்? தலை வெட்டப்பட போகுது. ஆனா எப்படி என்ன செய்யறாரா? பயங்கர தூக்கம். அவனுக்கு சமாதானம் கெடுக்க முடியல. அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லப்பா. நீங்க நம்ம என்ன சொல்லியிருப்போம் யோசிச்சு பாருங்க. அலறி ஓடி புலம்பி தவிச்சு ஆண்டவரே கைவிட்டீர் அப்படின்னு இல்லை. ஆண்டவரோட நம்ம படையிருப்போமானா நம்ம சமாதானமா இருக்கும். நமக்கு சமாதானத்தை தருவார். ஸோ நம்முடைய ஜீவியத்தில் நேரத்தை எடுத்து கர்த்தரோடு நேரங்களை செலவழிக்க நம்ம திட்டமிடுவோம். கொஞ்ச நேரமாவது, ஒரு நாள் 24 மணி நேரம், கொஞ்ச நேரமாவது வேலையில் சமையல் எல்லா காரியம் இருக்கு, உண்மைதான். ஆனா அதன் மத்தியிலே கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு தனித்திருக்கிற நேரம் உண்டாகட்டும், தேவனோடு பழகிற ஒரு நேரம் உண்டாகட்டும். சமாதானமா இருக்க முடியும். அதான் சமாதானத்துக்கு ஏற்றவரை அறிந்தால் நலமாயிருக்கும். அவரோட பழகி சமாளிப்போம். கடைசியாக 147ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், உன் எல்லைகளெல்லாம் சமாதானமா இருக்க முடியும் ஆண்டவர் சொன்னாரு. எப்ப சொன்னார்னா, எப்ப எல்லையெல்லாம் சமாதானமா இருக்கும்? அதுல முந்தின பகுதியில் அவர் சொல்லுகிறார், எருசலேமே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. ஆண்டவரை ஸ்தோத்திரித்து துதிப்போமானால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்ம இருதயத்தை செய்யும், நிரப்பும். நம்முடைய இருதயத்தை மாத்திரமல்ல, நம் எல்லைகள் எல்லாம் என்ன செய்யும்? சமாதானமாகும். எல்லாம் சமாதானம். தேவனை துதிக்கிற துதி எல்லா நேரத்திலும். இந்த வசனத்தை பார்த்தானா, எல்லா புத்திக்கும் மேலான தேவ. அதுல ஒரு பகுதி என்னன்னா, nobody can understand. இவங்க சமாதானமா இருக்காங்களே, இது எப்படின்றது விளங்கிக் கொள்ள முடியாது. அப்படி ஒரு சமாதானம், அப்படி ஒரு நிம்மதியை தேவன் தருகிறார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலை தள்ளப்பட்ட வழியிலே கலக்கம் அடைஞ்சாங்களா? இல்ல. தேவன் என்ன செய்தார்கள்? துதித்து பாடினார்கள். அந்த துதிச்சு பாருங்க. ஆண்டவர் அவனுக்குள்ள சமாதான மாத்தல, அந்த எல்லாம் சமாதானங்களை கத்த கட்டளையிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவே இங்கே பாட்டு பாடுறது மாத்திரமல்ல, வீட்டில் கத்தரை பாடுங்க. உங்க வாயில ஆண்டவர் துதிக்கிற துதி, உங்க வேலை செய்யும் பொழுது, மற்ற காலை செய்யும் பொழுது தேவனை துதிக்கிற துதியினால வாயிலும். உங்க வீட்டில் இருக்கிற டிவியில பாட்டு ஓடட்டும், நல்லதுதான். ஆனா அது ஓடுறதுனால உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்க பாடுங்க. என்ன சொல்லிருக்கு? சீயோனே உன் தேவனை துதி, எருசலேமே நீ ஸ்தோத்திரி. நம்ம வாயிலிருந்து வரணும், நம்ம துதிக்கணும். அவர் 1000 ஸ்தோத்திரம் சொல்றாரு பாஸ்டர், அதனால நான் பாட்டு ஏன் வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். அவர் சொல்லு, நீ உங்க வாயிலிருந்து ஸ்தோத்திரம் வருதா? நீங்க நேருக்கு அதான் ரொம்ப சீப்பா போயிடுச்சு. ஏன்னா மக்களை லகுவா கொண்டு வர்றதுக்கு எல்லாம் வந்துருச்சு. நீங்க துதிக்கணும், நீங்க ஜெபிக்கணும். உங்க வாயிலிருந்து பாடல் வரணும். நிறைய பாருங்க, உங்க ஏரியா பூரா கலக்கமா இருக்க ஒரு சூழ்நிலை இருக்க, நல்ல பாட்டை பாடுங்க. உங்க எல்லாம் தேவன் சமாதானத்தை கட்டிடுவார். ஹல்லேலூயா. அது எப்படின்னு தெரியாது, விளங்கிக் கொள்ள முடியாது. அதுதான் நீ தேவ ஜனங்களை சில விளங்கிக் கொள்ள முடியல. இவ்வளவு கஷ்டம் வந்தும் இவ்வளவு பாடுபட்டு சந்தோஷமா இருக்கிறாங்களே, எப்படின்னா அது தேவ சமாதானம். ஹல்லேலூயா. தேவ சமாதானம், எடுக்க முடியாத தேவ சமாதானம். சோ இந்த வரப்போற காலங்களில் ஆண்டவர் பட்டயத்தை அனுப்புற காலம். எங்க பார்த்தாலும் யுத்தம். நீங்க வெளிப்பிரகாரமா யுத்தம் நின்னது போல இருக்கு, ஆனா அப்படி இல்லை. இந்த காட்டிலும் பயங்கரமான காரியங்களை நாம் கேள்விப்பட போகிறோம், பார்க்க போகிறோம். ஆனா நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நமக்கு சமாதானம் தருவார். ஹல்லேலூயா. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தையிலும் கிறிஸ்து இயேசுக்குள் என்ன செய்யும்? காத்துக்கொள்ளும். சோ தேவன் இந்த கடைசி நாட்டில் எருசலேம் அழிவுக்கு முன்பாக சொல்லார், நீ சமாதான கேட்டால் அழிந்தா நலமாயிருக்குமே, உனக்கு கிடைத்த இந்த நாள் ஆயுதம் அறிந்திருந்தால் நலமாயிருக்குமே.
அதே வார்த்தை கத்த இந்த உலகத்தின் கடைசி நாட்கள்ல சம்பவிக்க போகிற காரியங்கள் வெளிப்பட்ட விஷயம் வாசிக்கிறோம். ஐயோ என்று எழுதப்பட காரியங்களை பார்க்கிறோம். அதுக்கு முன்னால சமாதானத்துக்கு ஏற்றவிட அறிந்து கொண்டு அது நம்முடைய வாழ்க்கையிலே பயிற்சி பண்ணுவோமானா நாம் எதை பொறுத்து கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. சமாதானமா இருப்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருவீரே. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருவீரே. கலங்களப்பா நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாம எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருவீரே. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருவீரே. கலங்களப்பா நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா நாங்க கலங்களப்பா. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். என் பிள்ளைகளே, உன் சிந்தையும் நீதியங்களையும் தேவ சமாதானம், எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் காத்துக்கொள்ளும். நான் சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன் ஆண்டவர் சொன்னார். இவன் இருந்த நாட்கள்ல பார்த்து சொல்றாரு, உனக்கு கிடைத்த எந்த நாளாயிலும் சமாதான கேட்டவரை அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். காலகத்தை சொல்றாரு, அறிந்திருந்த நாட்களை பயிற்சி பண்ணா அத்தியாசப்படுத்த வரப்போற நாட்கள்ல சமாதானமாய் வாழ முடியுமே. பூர்ணமான சமாதானம், நதியை போன்ற சமாதானம் இதான் தேவன் தருகிற. ஆண்டவர் உறுதியா பற்றிக்கொள்ளும். சொல்ல வெளியே இருக்கலாம், உள்ளத்தில் ஆழத்துல எப்படி இருக்கிறோம் அது மிக முக்கியம். உள்ளத்துல பின்வாங்கிட வேண்டாம், உறுதியாய் பற்றிக்கொள்ளும். அவரே நம்பி இருப்பேன், என்ன வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவர், நீங்க தான் ஆண்டவரே. அவரே நம்புகிற நம்பிக்கை. தேவனுடைய வார்த்தைகளை கவனிப்போம், ஆண்டுடைய வார்த்தை நேசிச்சு வாசிப்போம், அவரோடு பழகும். நேரம் எடுத்து ஜெபத்திலும் வேவாசோடு பழகும். கர்த்தர் வீடுகள்ல புதிய சோத்திர சத்தங்கள் ஏறெடுக்கட்டும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நிரப்பும். சமாதானம் மற்ற போகிற ஒரு காலத்தில் சுற்றிலும் சமாதானம் இல்லை, நம்மோடு இருக்கிற ஆட்கள் சமாதானம் இல்லை. அதிகமான காரியத்தை கழிப்பிட போகிறோம். மத்தியில சமாதானத்தை கேட்கல அறிந்திருக்கிறோம். எங்க வாழ்க்கையில செயல்படுத்த உதவி செய்ப்பான்னு சொல்லி மெல்லரிமா ஜெபம் பண்ணுவாமா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரபலா கதராமா ஷபரபலா கதராமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே மகி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெக்குதிக்கிறோம் அப்பா. என்னெல்லாம் ஆண்டவரே இந்த அருமையான ஒரு வார்த்தை, முதல் வார்த்தை ஐஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்திலே சமாதானம் அற்று போகிற ஒரு காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே தேவ சமாதானத்தினாலே நீர் எங்களுக்கு வைத்து போகிற சமாதானத்தை சொந்தத்துக்கும்படியாக
இந்த சமாதான கேட்கல அறிந்து கொள்ளும்படியா இருப்பா உறுதியாய் பற்றிக்கொள்ள உண்மையே நம்பி இருக்க உங்களுடைய வார்த்தையில் சொல்லிக் கொடுக்க உன்னோடு நாள் பழகு புதிய சோத்தினால நினைப்பேன் அது எங்கள் ஒவ்வொருவருக்கும் கனவுப்படுத்தப்படுவதாக அப்படியே ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தி இந்த சமாதான கேட்டவை அறிந்திருக்கிறோம். இதை நாங்கள் அப்பியாசப்படுத்தி வரப்போற நாட்கள் எல்லா நேரத்திலும் உடைய சமாதானத்தால் நிரப்பப்படாய் காணப்படுவதை செய்யும். இந்த வாரம் செய்யப்பட வேலைகள், பிரயாணங்கள், படிப்புகள், தொழில் எல்லாவற்றுக்கும் தற்கொள்ளரும் 2 மாநிலங்களுக்கு ஜபத்தை பொறுப்பிடுவதாக மாத்த தேவனுடைய கரம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட நிறுத்தபடியாக ஜெபிக்கிறோம். சபையை சார்ந்த வெளியே சில எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் ஆசீர்வதிக்கிறார். உமக்கே நாங்கள் சகல கணத்தை மகிமை துதியையும் இயேசுவின் நாமத்தில் என்ற பிதாவே. நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், தீங்கும் என்னை அணுகாதே, தீங்கும் என்னை அணுகாதே. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய பராமரிப்பும் பாதாள வழியிலும் நாம் யாவரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.